வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அம்ஷு தீபக். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கூட்ட நெரிசல் காரணமாக மின்சார ரயிலின் படிக்கட்டில் பயணித்த மாணவர்கள் உட்பட 4 பேர் பக்கவாட்டு சுவரில் மோதி கீழே விழுந்து உயிரிழந்தனர். கோடம்பாக்கம் ரயில் நிலையம் அருகே அதிகாலை உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்ததால் தாம்பரம் கடற்கரை இடையிலான சேவை முற்றிலும் பாதிக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு பின் ரயில் சேவை தொடங்கியதும் பரங்கிமலையிலிருந்து புறப்பட்ட மின்சார ரயிலில் ஏராளமானோர் முண்டியடித்துக் கொண்டு ஏறினர். அதிலும் இளைஞர்கள் பலர் ஆபத்தான வகையில் படியில் தொங்கியவாறு பயணித்தனர். இதனால் தண்டவாளத்தை ஒட்டிய பக்கவாட்டு சுவரில் மோதி 10 பேர் அடுத்தடுத்து கீழே விழுந்தனர். இதில் ரயில் ஏறியதில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் 3 பேர் உட்பட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 5 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொங்கியபடி பயணம் செய்ததே விபத்திற்கு காரணம் என ரயில்வே ஏடிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். சென்னை பரங்கிமலையில் நிகழ்ந்த ரயில் விபத்து குறித்து நேரில் ஆய்வு செய்த அவர், விபத்து ஏற்பட்ட ரயில் தடத்தில் மட்டும் ரயில் சேவை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் படியில் தொங்கியபடி பலர் பயணம் செய்துள்ளதாகவும் இதுவே விபத்திற்கு காரணம் எனவும் சைலேந்திரபாபு கூறினார். ட்ரெயினுக்குள்ள டிராவல் பண்ணணும். ட்ரெயினுக்கு வெளியே நின்று ட்ராவல் பண்ணக்கூடாது. குறிப்பாக ட்ரெயினுக்கும் எவ்வளோ தூரத்தில் உடம்பு தள்ளி இருக்கோ அதன் அடிப்படையில் இந்த மின் கம்பம் இருக்கும், இந்த மாதிரி சோறுகள் இருக்கும், அதில் இருந்து பெரிய ஆபத்து இருக்குது. அதனால ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ் காவலர்கள் வந்து உள்ளே போங்கன்னு விசில் அடிச்சவங்களை தள்ளுறாங்க. அப்படிங்கிறப்போ தயவு செஞ்சு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு உள்ளே போங்க. சென்னை பரங்கிமலை ரயில் விபத்தில் சிக்கி காயமடைந்தவர்களை அமைச்சர் ஜெயக்குமார் மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் விக்னேஷ், நரேஷ் ஆகியோரை அமைச்சர் ஜெயக்குமாரும் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு பிறந்த பெண் சிங்கக்குட்டிக்கு ஜெயா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பூங்காவில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று சிங்கிக்கு பெயர் சூட்டினார். அத்துடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மரியாதை நிமித்தமாக சந்திக்கவே டெல்லி வந்ததாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தனது சகோதரரின் சிகிச்சைக்காக ராணுவ விமானம் வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்க வந்ததாகவும் இது அரசியலோ அரசு பயணமோ இல்லை என்றார். அத்துடன் நாடாளுமன்ற தேர்தல் காலத்தில் கூட்டணி குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். தேர்தலுடைய அந்த கிளைமேட் உருவாகவில்லை. தேர்தல் வருவதற்குரிய அறிகுறி தென்பட்டவுடனேயே தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூடி தமிழக மக்களுக்கு எது உகந்தது என்பதை நாங்கள் கூடி ஒரு நல்ல முடிவை அறிவிப்போம் என்று தெரிவிக்கிறோம். ருவாண்டா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது ருவாண்டாவுக்கு 1400 கோடி ரூபாய் கடன் வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். 5 நாள் பயணமாக ஆப்பிரிக்கா சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி முதல் கட்டமாக ருவாண்டாவுக்கு நேற்று இரவு சென்றடைந்தார். தலைநகர் கிகாலியில் உள்ள விமான நிலையத்தில் அந்நாட்டு அதிபர் பால் ககாமே வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமருக்கு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து இந்திய சமூகத்தினரிடையே மோடி உரையாற்றினார். பிளாஸ்டிக் பொருட்களுக்கான தடை உள்ளிட்ட நடவடிக்கைகளால் தாஜ்மஹால் பாதுகாக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. தாஜ்மஹால் பாதுகாப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதை பாதுகாக்க முடியவில்லை என்றால் இடித்து விடுங்கள் என உத்தரப்பிரதேச அரசுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்தது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் உத்தரப்பிரதேச அரசு தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தாஜ்மஹால் வளாகத்திற்குள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்களுக்கு தடை விதிப்பது என்றும் யமுனை நதிக்கரையில் கட்டடப் பணிகளுக்கு தடை விதிப்பது என்றும் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தாய்லாந்து குகையில் சிக்கிய சிறுவர்களை மீட்ட ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த 9 வீரர்களுக்கு வீரதீர செயலுக்குரிய விருது வழங்கப்பட்டது. தாய்லாந்தில் தாம்லுவாங் குகைக்குள் சிக்கிய கால்பந்து அணியைச் சேர்ந்த 12 சிறுவர்களும் அவர்களது பயிற்சியாளரும் 17 நாள் போராட்டத்திற்கு பின்னர் உயிருடன் மீட்கப்பட்டனர். இப்பணியில் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த மீட்புப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 9 ஆஸ்திரேலிய வீரர்களுக்கும் அந்நாட்டின் வீரதீர செயலுக்கான விருதை ஆஸ்திரேலியாவின் கவர்னர் ஜெனரல் பீட்டர் காஸ்க்ரோ வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் மால்கம் டர்ன்புல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
கிரேக்க நாட்டின் தலைநகர் ஏதென்ஸ் அருகே ஏற்பட்ட காட்டுத்தீயால் 20 பேர் உயிரிழந்தனர். ஏதென்ஸ் நகரம் அருகே உள்ள வனப்பகுதியில் ஏற்பட்ட தீ காற்றின் வேகம் காரணமாக சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளுக்கும் மலமளவென பரவியது. இதையடுத்து அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டன. எனினும் 20 பேர் தீயில் சிக்கி உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏராளமானோர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் அரசியல் ரீதியான மோதல்களை உருவாக்குவதற்கு ஊடக சுதந்திரம் பயன்படுத்தப்படுவதாக அதிபர் சிறிசேன கவலை தெரிவித்துள்ளார். இலங்கையின் மிகப்பெரிய நீர்ப்பாசன திட்டமான மொரகந்த நீர்த்தேக்கத்துடன் இணைந்த கழுகங்கை நீர்த்தேக்கத்தில் மங்கள நீர் நிரப்பும் விழா நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற சிறிசேன தெற்கு ஆசியாவிலேயே மிக நீளமான சுரங்க கால்வாயின் 2ஆம் கட்ட பணிகளை தொடக்கி வைத்தார். அப்போது பேசிய அதிபர், இலங்கையின் ஊடகங்கள் அரசியல் ரீதியான மோதல்களை உருவாக்குவதற்கும் ஒழுக்கத்திற்கு முரணான விஷயங்களை பரப்புவதற்கும் பயன்படுத்தப்படுவதாக வேதனை தெரிவித்தார்.